சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழலானது நிலவி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கோட லட்சணத்தை பாத்தீங்களா? சர்வாதிகாரியோட நேரடி கண்காணிப்புல இருக்கையிலேயே போலீஸ் ஸ்டேஷன்லயே வெடிகுண்ட வீசுறாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் பாதியா குறைப்பேன்னு எங்க முதலமைச்சர் சொல்லிருக்காரு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. மக்களை ஏமாத்துறதுக்காக என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்களா? அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு முதல் செய்தியா திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பத்தி பார்க்க போறோம். முருக பக்தர்கள் யாரும் ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக அரசாங்கம் பாடாப்பட்டு இருக்காங்க. தமிழகத்தோட சட்ட ஒழுங்கை பத்தி இவங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனா முருக பக்தர்கள் ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 144 தடை, யாராவது வாகனத்துல வந்தீங்கன்னா வாகனத்தை பறிமுதல் பண்ணிடுவோம், அத்தோட நிறுத்தலைங்க. அதாவது எமர்ஜென்சியில கூட இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு தெரியல. இன்னைக்கு ஹிந்து இயக்க தலைவர்களை வீடு வீடா போய் இரவோட இரவா கைது பண்ணிட்டு வராங்க. எவ்வளவு பயம் பாருங்க, எவ்வளவு பயம் பாருங்க. அதாவது இந்த நடவடிக்கை இவ்வளவு காவல்துறையை போட்டு இப்படி பயங்கரமான நடவடிக்கை பண்றாங்கல்ல, இதுல ஒரு துள்ளிய இந்த சிக்கந்தர் குரூப் அந்த மலை மீது போய் அசைவ உணவு சாப்பிட்டாங்கல்ல, அந்த மலை எங்களுக்கு சொந்தம்னு சொன்னாங்கல்ல, அப்ப இந்த காவல்துறை எடுத்திருந்தா அங்க இருக்கின்ற சமணர் கோயிலுக்கு பாகிஸ்தான் கொடிக்கடல பச்சை பெயிண்ட் அடிச்சாங்கல்ல, அப்ப இந்த திமுக அரசாங்கம் நேர்மை தவறாத இந்த சிக்கந்தர் கும்பல் மீது நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த விவகாரம் இவ்வளோ பெரிய பூதாகரமாக இருக்காது. 144 தடைக்கு வேலை இல்லை, வீடு வீடா பயத்தில் போய் கைது பண்ண வேண்டிய வேலை இல்லை, எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் சிறுபான்மை ஓட்டு பிச்சைக்காக ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்புமா இந்த திமுக அரசாங்கம் செயல்பட்டதுனால தான் இன்னைக்கு முருக பக்தர்கள் ஒன்று சேர வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த திமுக மட்டும் கிடையாதுங்க, தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளும் இதே பாணியை தான் பின்பற்றி இருக்காங்க. அதிமுகவா இருக்கட்டும் இல்ல மற்ற விசிகா, இவனுங்க எல்லாருமே அந்த திருப்பரங்குன்றம் மலை முருகன் மலை கிடையாது, சிக்கந்தன் மலை, சிக்கந்தன் மலை அப்படின்னு பெருமை பாடிட்டு வராங்க. இப்போ கூட ஒரு செய்தி வந்திருக்கு, இந்த லேட்டஸ்டா கட்சி ஆரம்பிச்சாப்புல ஜோசப் விஜய், ஜோசப் விஜயோட கட்சியை சேர்ந்தவங்க திருப்பரங்குன்றம் மலைக்கில உட்காந்துட்டு இது வந்து திருப்பரங்குன்றம் மலை கிடையாது, முருகன் மலை கிடையாது, சிக்கந்தன் மலை, சிக்கந்தன் மலை அப்படின்னு அவங்க கூட போராட்டம் பண்றாங்க. இந்த காட்சியை பார்க்கையில நமக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியரா தெரியுது. இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ அவங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இஸ்லாமியர் அப்படிங்கிற உணர்வையும் கிறிஸ்தவர் அப்படிங்கிற உணர்வையும் அவங்க விட்டு கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த டிவிகேவோட போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க பாருங்க. இந்த புகைப்படத்தை பாருங்க, இவங்களே மிகப்பெரிய சான்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவோட கொத்தடிமை மீடியாக்கள் களம் இறங்கியிருக்காங்க. புதிய தரதலை ஒரு நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறாங்க, நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம், மக்கள் சொல்வது என்ன அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கான். ஏண்டா நீ 200 ரூபா ஊபிஸை வந்து பேட்டி எடுத்து மக்கள் அப்படிங்கிற போர்வேலை வெளியிடுவே அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அப்படி திருப்பரங்குன்றத்தில் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் கொண்டாடிட்டு இருக்க முருகபெருமானோட திருப்பரங்குன்றம் மலையில எதுக்கு இந்த சிக்கந்தன் குரூப் நாங்கள் ஆடு வெட்டினா அங்கே தான் வெட்டுவோம், கோழி வெட்டினா அங்கே தான் வெட்டுவோம் அப்படின்னு போனோம். ஆனால் தமிழக கொத்தடிமை மீடியாக்களுக்கு அதெல்லாம் ஒரு இதே கிடையாது. எப்படியாவது திமுகவை காப்பாற்றணும்ப்பா, திமுகவுக்கு சிறுபான்மையை ஓட்ட நம்ம வந்து வாங்கி கொடுத்துடணும், அதுதான் இவனுங்க வேலை அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்களை விட மோசமாக செயல்பட்டு இருக்கு தமிழக மீடியா. இந்த விவகாரத்தை தமிழக மக்களோட கேள்வி என்னவா இருக்குன்னா, கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவனோட இறுதி ஊர்வலத்துக்கு ரொம்ப சொகுசா அனுமதி கொடுத்தீங்க, ஆனால் தமிழ் கடவுள் முருகனை காப்பாற்றுறதுக்காக முருகபெருமானுக்காக போராட வந்தா 144 தடையா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு சரியான கேள்வியை கேட்கிறாங்க. இப்படி முருக பக்தர்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற முனைப்போட இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு மத்தியில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேஷியாவில் முருகன் கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்சது இன்னைக்கு இணையதளத்தில் தீயா பரவிட்டு இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களும் திமுக அரசோட இந்த அடக்குமுறைக்கு சரியான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. காட்டாற்று வெள்ளத்தை தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேட்டியும் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் திருப்பரங்குன்றத்துக்கு பக்தர்கள் வர்றாங்கன்னா ரெகுலேட் பண்ணணும், அதான் மாநில அரசினுடைய கடமை.
எல்லாம் வாங்க, சரி ஓகே நீங்க பொதுக்கூட்டம் போடணுமா போடுங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா பண்ணிக்கங்க, இதான் இடம், இதான் ரூல்ஸ், இதுக்குள்ள பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தெரியும், 4ஆம் தேதி திருப்பரங்குன்றத்துக்கு வரக்கூடிய முருக பக்தர்கள் பல லட்சங்களை தாண்டி வரப்போறாங்க. இது அவங்களுக்கும் தெரியும். அதனால இன்னைக்கு வந்து என்ன, ஒரு வரக்கூடிய ஒரு பெரிய டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணியை எத்தனை நாளைக்கு ஏட்டு போட்டு இதெல்லாம் ஒரு நாள் வெடிக்கத்தான் போகுது. அதனால இன்னைக்கு தற்காலிகமா 144 நாங்க போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தற்காலிகமா ஒரு அணையிலிருந்து வரக்கூடிய வெள்ளத்தை தடுப்பதற்காக 2 இரும்பு கேட்டை போட்டிருக்காங்க. இந்த வெள்ளத்தை எல்லாம் அதை அடிச்சுட்டு போகத்தான் போகுது. அதனால எத்தனை நாளைக்கு ஒன்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய உணர்வை புண்படுத்துவாங்க, இரண்டாவது உணர்வு புண்படுத்தி இருக்கு நாங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், அனுமதி கொடுத்துட்டு போவாங்க. யார் எந்த பஸ்ஸை உடைக்கிறாங்க, எந்த லான் ஆர்டரை உருவாக்குறாங்க. அதனால இதை திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய திமுக அரசு வேண்டுமென்றே மக்களை தூண்டுவதற்காகத்தான் அதை செய்யறாங்க. அதனால தடையை மீறி மக்கள் வரத்தான் போறாங்கன்னா அமைதியாத்தான் இருக்க போறாங்க. இன்னைக்கு காலையில இருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை வீட்டுல போய் சிறை கைதிகளாக வீட்டுல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை நாளைக்கு உங்களால தடுக்க முடியும்? கோபம் கொப்பளித்து வெளியே வரும் பொழுது காட்டாட்ட வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த டேமை போட்டு, எந்த ஒரு அணையை கட்டி, அவங்க எந்த கேட்டை போட்டு க்ளோஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் கதறுன்னு கதறிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடியில் சிலை வைப்பது அவருக்கு மரியாதை செலுத்துவதாக அமையாது. என்னையா இது? நாட்டில் யார் யார் கருத்து சொல்லணும் அப்படின்னு விவஸ்தை இல்லாத போச்சே அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி இருக்கு. ஏன்னா திமுக காரவங்களோட மெயினான பணி என்ன? ஃபுல் டைம் ஜாப் என்ன? ஊரா மூலமுடுக்கெல்லாம் ஈவே ராமசாமிக்கு சிலை வைப்பது, கருணாநிதிக்கு சிலை வைப்பது, கருணாநிதிக்கு கடல்ல பேனா நினைவிடம் அமைப்பது, இதுதான் திமுக காரவங்களோட முழு நேர பணி. மக்களுக்காக ஏதாவது திட்டம் கொண்டு வரணும், அதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். ஆனால் முழு நேர பணி என்ன? கருணாநிதிக்கு சிலை வைக்கிறது தான். ஆனால் இன்னைக்கு கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சிலை வைக்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அது இன்னைக்கு செம காமெடியாக போயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழக மீடியாக்களோட பொருளாதார அறிவை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. புதிய தரத்தில் தான் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கான். ஜியோஸ்பேஸ் இயக்கம், விண்வெளித்துறை வளர்ச்சிக்காக தேசிய அளவில் ஜியோஸ்பேஸ் இயக்கம் உருவாக்கப்படும் அப்படின்னு பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்புக்கு இவன் ஜியோ சிம்மோட அந்த லோகோவை போட்டு செய்தியை வெளியிட்டிருக்கான். இவருடைய பொருளாதார அறிவு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அவங்க சொன்ன ஜியோ அப்படிங்கிறத குறிக்கிறது பூமியை சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்? அம்பானியோட ஜியோ கம்பெனியை எடுத்து போட்டிருக்கான். அது மட்டும் கிடையாது, இந்த பட்ஜெட்டை பற்றி தமிழகத்தில் இருக்கிற கொத்தடிமை மீடியாக்களும் சரி, திமுக காரங்களும் சரி, வன்மத்தை கக்கிட்டு வராங்க. வன்மம் மேல் வன்மத்தை கக்கிட்டு வராங்க. குறிப்பாக அந்த ராஜீவ் காந்தி அப்படின்னு 200 ரூபா கொத்தடிமை எல்லாருக்குமே தெரியும். அவன் என்ன பதிவை போட்டிருக்கான் பாருங்க. தமிழ்நாட்டுக்கு பட்டை நாமம் பெருசா சாத்திட்டேல், நீங்கள் தான் உண்மையான வைதிகர் என மீண்டும் நிரூபித்து விட்டீர்கள் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்களை மென்ஷன் பண்ணி அவனுடைய வன்மத்தை கக்கியிருக்கான். இப்படி இந்த கல்சடைகள் என்னதான் வன்மத்தை கக்கினாலும் சாமானிய மக்கள் இன்னைக்கு இந்த பட்ஜெட்டை கொண்டாடிட்டு வர்றாங்க. பட்ஜெட் வெளியிட்ட நிர்மலா சீதாராமன் அவர்களையும் கொண்டாடிட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று தான் இந்த வீடியோ. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. இப்படி சாமானியர்கள் கொண்டாடக்கூடிய நிதி அமைச்சர் ரொம்ப எளிமையானவர். இந்த திமுக காரங்கெல்லாம் ஜாதிய வன்மத்தோட திட்டிட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதி கிடையாது அவங்கள விமர்சனம் பண்றதுக்கு. ஏன்னா திமுகவில் இருப்பான், சாதாரண வட்ட செயலாளராக இருப்பான், சாதாரண ஆளாக இருப்பான். ஆனால் அப்படியே பயங்கர என்னமோ பயங்கர ராஜா மாதிரி இப்படி வருவாங்க, பயங்கர பந்தா காட்டுவாங்க. ஆனால் நிதியமைச்சரை பாருங்க, ஒரு தேசத்தோட மிகப்பெரிய தேசத்தோட நிதியமைச்சர் மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகள் கூட இன்னைக்கு வெளியாயிருக்கு. எவ்வளோ எளிமை, மக்கள்கிட்ட எவ்வளோ சகஜமாக பழகிறாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். எல்லாருக்குமே தெரியும், ஸ்டாலின் அவர்கள் கூட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கல மெட்ரோ ட்ரெயினில் போனார். ஆனால் அவர் இவ்வளோ சிம்பிளாக போல, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது பந்தாவோட போனார். அப்போ குறுக்க மெட்ரோ ட்ரெயினில் நின்றுட்டு இருக்கையில ஒரு பையன் வந்து குறுக்க வந்துட்டாப்புல அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ கூட ஒரு பட்டார் 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 அப்படின்னு 4-5 சாத்துற வீடியோக்கள் கூட இணையதளத்தில் செம வயலாக போயிட்டு இருக்கு. நிதியம்
நிதியமைச்சர் பயன்படுத்துகிற கார் கூட ரொம்ப எளிமையான காராக இருக்குது. ரொம்ப சொகுசு காரில் போகிறதில்ல, சாமானிய மக்கள் பயன்படுத்துகிற காரில் தான் அவங்களும் பயன்படுத்துகிறாங்க. அந்த வீடியோ கூட இன்னைக்கு செம வைரலாக போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் மக்களை எப்படி திமுக காரவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ மிகப்பெரிய சான்றா அமைஞ்சிருக்கு. தேர்தல் முடிஞ்ச உடனே டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் பாதியா குறைப்பேன்னு எங்க முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோல பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகனோட பையன். துரைமுருகன் மாதிரியே ரொம்ப கிளியரா போய் சொல்லாப்புல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா பெட்ரோல் டீசல் விலையை பாதிக்கு பாதி குறைப்போம், அதனால உங்க பொருளாதாரம்லாம் மேம்பட போகுது அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்லியிருக்காப்புல. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாளாவது ஒரு ரூபா குறைச்சாங்களா? ஆனால் பாதிக்கு பாதி குறைப்பா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும், நேரடி கண்காணிப்பில் இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக பேசி வீடியோலாம் வெளியிட்டார். அந்த வீடியோ பட்டி தொட்டி எங்கும் வீடியோ பயங்கரமாக பரவிச்சு, தீயா பரவிச்சு. ஆனால் இப்போ பாருங்க, ராணிப்பேட்டை காவல் நிலையம் மீது நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்கள். இதுதான் அவருடைய நேரடி கண்காணிப்பா? போலீஸ் ஸ்டேஷனுக்கே பாதுகாப்பு இல்லைங்க, அப்புறம் என்ன சாமானிய மனிதர்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கும்? போலீஸ் ஸ்டேஷன்லேயே பெட்ரோல் குண்டை வீசியிருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களும் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எப்படி தெரியுமா வச்சுருக்கோம், எவ்வளோ கண்ட்ரோலாக தெரியுமா வச்சுருக்கோம், சட்டம் ஒழுங்கு எவ்வளோ கண்ட்ரோலாக தெரியுமா இருக்குது அப்படின்னு வாய்ச்சாவடால் அடிச்சு விடுறாங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி சரியாக இருக்கும்? இந்த திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுலாம் யார் மேலே? கிளி ஜோசியம் பார்க்குறவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை, ஃபேஸ்புக்கில் எழுதுனா உடனடியாக நடவடிக்கை, ஸ்டாலின் அவர்களை விமர்சித்தா உடனடியாக நடவடிக்கை, முருகபெருமானுக்காக போராட வந்தால் உடனடியாக நடவடிக்கை. ஆனால் வெடிகுண்டு வைக்கிறவன், கற்பழிக்கிறவன், கொலை பண்ணுறவன் இவெல்லாம் சொகுசாக சுற்றிட்டு இருக்க ஒரு அலங்கோலமான ஆட்சியாக தான் இது இருக்குது. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு வாய்க்கொழுப்பும் வாயில் வடை சொல்கிறத மட்டும் குறையவே இல்லை. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.